பார்த்துட்ருக்கோம். ஒரு வேலைக்காரராக ஏ என்பவர் பி என்பவரை விட மும்மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணும். ஒரு வேலைக்காரராக ஏ என்பவர் தான் இங்கே திறமையானவர். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, பி 3 டேஸ் எடுத்துப்பார் அப்படின்னா ஏ வந்து அந்த வேலையை முடிக்க 1 டே தான் எடுத்துப்பார். ஏன்னா மும்மடங்கு கெட்டிக்காரர். ஓகேவா? இப்போ 2 பேருக்குள்ள ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு 3A. ஓகேவா? ஸோ ஏ 1 டே எடுத்துக்கிட்டால் அது பிக்கு 3 டேஸ் தான் வரும். ஓகேவா? ஏன்னா ஏ தான் வந்து திறமையானவர். அப்புறம் 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஐ விட ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பிஏ என்பவரை 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கிறார். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ தானே திறமையானவர். இப்போ ஏ வந்து இப்போ பி வந்து 20 நாள் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏ 10 நாள் தான் எடுத்துருப்பாங்க. அப்போ பி மைனஸ் ஏ 20 மைனஸ் 10 நம்மளுக்கு 10 தான் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பி மைனஸ் ஏ வந்து 10 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு உங்களை பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலான்னா பி ஈக்குவல் டு 3A நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மும்மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னாகும்? 3A மைனஸ் ஏ வந்து 10 டேஸு. அப்போ 2A வந்து 10 டேஸ்ன்னு வருது. கரெக்டாக? அப்போ ஏ மட்டும் பார்த்திங்கன்னா 5 டேஸ். ஸோ ஏ வந்து ஒரு வேலையை 5 டேஸில் முடிப்பார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க பி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை எடுத்து பியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பி என்ன வரும்? 3 × 5. கரெக்டாக ஏ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 15 டேஸ்ன்னு வரும். ஸோ அவங்க பி தான் கேட்குறாங்க. அப்போ பி வந்து 15 டேஸில் முடிப்பார். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?